ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த ஏகாதசி விரதம், ஏற்றங்களை தரக்கூடிய ஏகாதசி விரதம் என்பது எப்படி என்று நாம் பார்க்கலாம். ஏகாதசி என்பது மாசத்துல 2 நாள் வரும். சுக்ல பட்சத்தில் ஒரு ஏகாதசி, கிருஷ்ண பட்சத்தில் ஒரு ஏகாதசி. ஏகாதசி என்பது 11வது திதி, அமாவாசை முடிந்த 11 நாள், பௌர்ணமி முடிந்த 11வது நாள் ஏகாதசி திதி என்று சொல்வார்கள். இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் நமக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும். இதற்கு நிறைய கதைகள் உண்டு, புராண கதைகள் நிறைய உண்டு. இதை பற்றி கூட நாம் பார்க்கலாம். பொதுவாக என்னன்னா, பெருமாளிடம் இருந்து வந்த ஒரு பெண் சக்தி, அந்த சக்தி முரண் என்ற அசுரனை அழித்து விடுகிறது. உடனே மகாவிஷ்ணு அந்த சக்திக்கு ஏகாதசி என்று பெயர் வைத்து, உன்னை வழிபடுபவர்களுக்கு நான் மோட்சத்தை தருவேன், இது நிச்சயம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதைதான். எனவே இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் நிறைய பலன்கள் உண்டு. இதற்கு இன்னும் சில கதைகளை பார்க்கலாம். அதாவது, ஒரு பெரிய மன்னன் ஒரு காலத்தில் இருந்தார். அவருக்கு ஏராளமான செல்வங்கள் எல்லாமே இருந்தது. ஒரு நாள் அவருடைய கனவில் அவருடைய முன்னோர்கள் வந்து, நாங்கள் நரகத்தில் மிகவும் அவஸ்தைப்படுகிறோம், எங்களுக்கு நீதான் நல்ல கதி தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். உடனே மன்னனுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒன்றுமே தெரியவில்லை. காலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்து என்ன செய்வது என்று புரியாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால், நேராக காட்டிற்கு செல்கிறார். அங்கு ஒரு பெரிய முனிவரை சந்திக்கிறார். சந்தித்து அவர் கண்ட கனவு, அதாவது என்னுடைய முன்னோர்கள் கனவில் வந்தார்கள், இந்த விதமாக சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்தனர் என்று அந்த விஷயம் சொல்ல, அந்த முனிவர் என்ன சொல்கிறார் என்றால், நீயும் உன் மனைவியும் ஏகாதசி விரதம் இருந்து அந்த பலனை உங்கள் முன்னோர்களுக்கு அர்ப்பணம் செய்தால் உங்கள் முன்னோர்கள் கண்டிப்பாக மோட்சகத்தை அடைவார்கள் என்று சொல்ல, அந்த மன்னன் என்ன செய்கிறான் என்றால், சரி என்று சொல்லிவிட்டு அவரும் அவருடைய மனைவியும் ஏகாதசி விரதம் அனுஷ்டித்து அந்த பலனை அந்த முன்னோர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறார்கள். அந்த முன்னோர்களுக்கு நல்ல கதி கிடைக்கிறது, மோட்சம் கிடைத்து விடுகிறது. இதுபோல் இன்னொரு கதையும் உண்டு. அதாவது, அம்பரீஷன் என்ற ஒரு பெரிய மன்னன் இருந்தார். அந்த அம்பரீஷ மகாராஜா என்ன செய்வார் என்றால், ஏகாதசி விரதம் தவறாமல் கடைபிடிப்பார். அதில் இருந்து தவறே மாட்டார். ஏகாதசி விரதம் முக்கியம். இதனால் அவருக்கு ஒரு நாள் அவருடைய நாடு எதிரியிடம் போய்விட்டது. அதையும் பற்றி கவலைப்படவில்லை அந்த ராஜா. ஏகாதசி விரதம் கடைபிடித்து கொண்டே வந்தார். ஒரு நாள் துர்வாச முனிவர் அவரை பார்க்க வருகிறார். துர்வாச முனிவர் பார்க்க வரும்போது இவர் அந்த பக்தியில் இருந்தபடியால் அவரை கவனிக்க முடியவில்லை. உடனே துர்வாச முனிவர் என்ன செய்தார் என்றால், என்னை இவர் மதிக்கவில்லை, இந்த மன்னன் அவ்வளவு கர்வம் வந்துவிட்டது என்று சொல்லி உடனே சாபம் கொடுக்கிறார். துர்வாச முனிவர்னாலே சாபம் கொடுக்கிறவர் தானே, அவர் சாபம் கொடுக்கிறார். சரி என்று இந்த மன்னன் என்ன செய்ய என்று நேராக பெருமாளிடம் செல்கிறார். பெருமாளிடம் சென்று அந்த துர்வாச முனிவர் சாபம் விட்டதை முறையிட பெருமாளுக்கு வந்து விட்டது கோபம். அந்த பெருமாளுக்கு எப்படின்னா, தன்னை அபச்சாரம் செய்தால் கூட தாங்கிடுவார். ஆனால் தன்னுடைய பக்தனுக்கு ஒரு அபச்சாரம் என்றால் அதை பொறுத்து கூட அவரால் முடியாது. உடனே அந்த பெருமாள் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய சக்கரத்தை ஏவி விட்டார் துர்வாசர் மீது. ஒன்றும் செய்ய முடியவில்லை. துர்வாசர் ஓடுகிறார் சக்கரத்துக்கு பயந்து. சக்கரம் துர்வாசரை விரட்டுகிறது. எல்லா திக்குகளும் பயிற்சி, எல்லா தேவர்களையும் பார்த்து முறையிடுகிறார். ஆனால் யாரும் காப்பாற்ற வரவில்லை துர்வாசரை. துர்வாசர் அப்பேற்பட்ட முனிவர். துர்வாசர் என்றால் அகிலமே நடங்கும், எங்கே சாபம் கொடுத்துருவாரோ என்று. அந்த துர்வாசரையே அந்த சக்கரம் விரட்டுகிறது. கடைசியாக மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிடுகிறார். மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார் என்றால், நான் என்னை அபச்சாரம் செய்தால் கூட நான் பொறுத்து கொள்வேன், ஆனால் என்னுடைய பக்தனுக்கு ஒரு அபச்சாரம் என்றால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நீ நேராக அந்த பக்தனிடம் போய் மன்னிப்பு கேள் என்று சொல்ல, சரி என்று சொல்லிவிட்டு துர்வாசர் போகிறார். கடைசி இறுதியில் இந்த அம்பரீஷ மகாராஜிடம் வந்து அவர் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். அதன் பிறகு அந்த சக்கரம் பெருமாளிடம் கையிலே மீண்டும் திரும்பி செல்லுகிறது.
அப்பேற்பட்ட துர்வாச முனிவரையே விரட்டும் சக்தி எப்படி வந்தது? அந்த அம்பரீஷ மகாராஜா ஏகாதசி விரதம் இருந்து அதை சரியாக அனுஷ்டித்து வந்தபடியால் தான் அந்த துர்வாசரையை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி கிடைத்தது. எனவே இந்த ஏகாதசி விரதம் என்பது நிச்சயமாக மோட்சத்தை கொடுக்கும். 15 நாள் வர ஏகாதசி, அதை நிச்சயம் அனுஷ்டித்தால் கண்டிப்பாக அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்பது உறுதி. மேலும் நமக்கு உள்ள தோஷங்கள், தீய எண்ணங்கள், தீய சக்திகள் எல்லாம் நம்மை விட்டு அகலும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த ஏகாதசி விரதம். வாழ்வில் எல்லா ஏற்றங்களையும் தரக்கூடியது இந்த ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருகிறது. 20/2/2024 செவ்வாய். 15 நாள் ஒரு ஏகாதசி வரும். அதனுடைய ஏற்றங்களை சொன்னேன். அவ்வளோ. அது விரதம் இருந்து கடைபிடித்து அந்த மறுநாள் துவாதசி பாரணை அதையும் நாம் கடைபிடித்து வந்தால் நமக்கு நிச்சயம் நம்முடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது திண்ணம். மங்களாயின் போன்.